மனாகிபு ஸஹாபா, நானிலும் நபிலும் நபித்தோழர்கள். பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா வழங்கும் மனாகிபு ஸஹாபா நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். கண்ணியம் நிறைந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளிலிருந்து முக்கியமான ஒரு சில பகுதிகளை நேயர்களுக்கு ஞாபகம் ஊட்டி, அந்த சஹாபாக்களிடத்தில் காணப்பட்ட அழகிய முன்மாதிரிகளை இன்றளவு எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து அந்த சஹாபாக்கள் பெற்ற அல்லாஹுடைய பொருத்தத்தையும் திருப்தியையும் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில நமூனாக்களை, முன்மாதிரிகளை நேயர்களுக்கு நாங்கள் தொடராக முன்வைத்துக் கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே மிக முக்கியமான ஒரு நபித்தோழர், குறைஷி பரம்பரையில் பிறந்து ஒரு சாதாரண ஒரு வாழ்வை உலகத்தில் வாழ்ந்து தனக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய அனைத்து வளங்களையும், அல்லாஹ் கொடுத்த அனைத்து பாக்கியங்களையும், உலக வாழ்வின் அற்பத்தை புரிந்து மறுமைதான் உன்னதமான உண்மையான வாழ்வென்று மறுமைக்காக பயன்படுத்திய ஒரு நபித்தோழர் அவர்தான் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் ஹைபருடைய அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு முஸ்லீமாக அவர்கள் குறுகிய காலம் உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் கூட, பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் வாழ்ந்த நபி அவர்களுடைய நேசத்தை பெற்ற, நெருக்கத்தை பெற்ற முக்கியமான 2 இஸ்லாமிய ஹலீஃபாக்கள், ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 இஸ்லாமிய ஹலீஃபாக்களோடு நெருங்கிய உறவை பேணி, கண்ணியத்தை பேணி வாழ்ந்தவர்கள் தான் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஞானமுள்ளவர்கள் என்றும், ஒரு ஹக்கீம் என்றும், உலக பற்றற்றவர் என்றும் அவருடைய தனித்துவத்தை எம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஹலீஃபாக்களுக்கு கூட நல்ல புத்திமதிகளை சொல்லி வழிகாட்டக்கூடியவர்களாக, ஹலீஃபாக்களுடைய ஒரு ஆலோசகராக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு தடவை வந்து சொன்னார்கள், ஊஸீக அன் தக்ஷல்லாஹ ஃபின்னாஸ். உமரே, ஹலீஃபா அவர்களே, மனிதர்களுடைய விடயத்தில் நீங்கள் ஆட்சி செய்கின்ற போது அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன். அதே நேரத்திலே வலா தக்ஷன் நாஸ ஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய விடயத்தில், மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய மார்க்கம் சார்ந்த விடயங்களில் நீங்கள் மனிதர்களுக்கு பயப்படக்கூடாது. வலா யுகாலிஃப் கௌலுக ஃபிஅலக், உங்களுடைய செயல் உங்களுடைய பேச்சுக்கு மாற்றமாக மாறக்கூடாது. அப்படி என்றால் நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதைத்தான் மக்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் ஒன்றை சொல்லிவிட்டு அதுக்கு மாற்றம் நீங்கள் செய்யக்கூடாது என்று தைரியமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு மேலும் சொன்னார்கள், அஹிப்ப லின்னாஸ் மா துஹிப்பு லினஃப்ஸிக வ லிஅஹ்லிக். உமரே, நீங்கள் உங்களுக்கும், உங்களுடைய குடும்பத்தாருக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும், மனைவி மக்களுக்கும் எதை விரும்புகின்றீர்களோ அதே பொதுவான உணர்வோடு மனிதர்களோடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று மிக அழகாக உபதேசம் செய்தார். கண்ணியமானவர்களே, இப்படியான உபதேசங்களை கேட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தின் கவர்னராக நியமிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். முடியாது என்று சொன்னார்கள் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு ஆட்சி வேண்டாம், பதவி வேண்டாம், பட்டம் வேண்டாம் என்று அவர்கள் முடியாது என்று மறுத்த போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கட்டாயப்படுத்தி ஷாமுடைய முக்கியமான நகரங்களில் ஒன்றாகிய ஹிம்ஸ் என்று சொல்லக்கூடிய குவைஃபா என்று, சின்ன கூஃபா என்று இஸ்லாமிய வரலாற்றிலே பேசப்படுகின்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசம் தான் ஹிம்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரதேசம். ஹிம்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்துக்கு சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவர்னராக நியமித்தார்கள். நியமித்ததற்கு பின்னால் பிற்காலத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருந்து ஹிம்ஸுக்கு போகிறார்கள். ஹிம்ஸுக்கு போய் ஹிம்ஸ் மக்களிடத்திலே சொல்கிறார்கள், உக்துபூலி அஸ்மா ஃபுகராயிக்கும், ஹிம்ஸிலே வாழக்கூடிய ஏழைகளுடைய பேர் பட்டியலை எனக்கு தாருங்கள் என்று கேட்டபோது அந்த பேர் பட்டியலில் சயீத் இப்னு ஆமிர் என்ற ஒருவருடைய பெயர் இருக்கிறது. கேட்டார் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மன் சயீத் இப்னு ஆமிர்? சயீத் இப்னு ஆமிர் என்றால் யார்? ஏழைகளுடைய பேர் பட்டியலில் சயீத் இப்னு ஆமிருடைய பேர் வந்திருக்கிறது. அந்த ஹிம்ஸ் வாசிகள் சொன்னார்கள், அமீருனா, எங்களுடைய கவர்னர், ஏழைகளுடைய பேர் பட்டியல் அவருடைய பேர் இடப்பட்டிருக்கிறது, வந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா ஆச்சரியமாக கேட்டார்கள், அமீருக்கும் ஃபகீர், உங்களுடைய கவர்னர் ஒரு ஏழையா? சொன்னார்கள் அந்த மக்கள், நிச்சயமாக அவர் ஏழைதான் என்று. மக்களை ஆளக்கூடிய ஒரு கவர்னர், ஏழைகளுடைய பட்டியல் அவருடைய பேர் வந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அழுதார்கள், கண்ணீர் விட்டு அழுதார்கள், தன்னுடைய தாடி நலைகின்ற அளவுக்கு அழுதார்கள். அழுதுவிட்டு உடனடியாக 1000 தங்க பொற்காசிகளை, தீனார்களை ஒரு குறையில் போட்டு இதை சயீத் இப்னு ஆமிர் உங்களுடைய அமீருக்கு கொடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அனுப்பிவிட்டார்கள். அப்போது சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மனைவியின் வீட்டில் இருக்கின்ற போது அந்த பணப்பொதி சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு வருகிறது. அப்போது சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர் அந்த பணப்பொதியை திறந்தவுடன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சத்தமாக, வேகமாக சத்தமிட்டு கூறினார்கள். அப்போது சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனைவி பயந்து விட்டார்கள். கேட்டார்கள், அமாத்த ஹலீஃபத்து ரசூலில்லாஹ்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலீஃபா மரணித்து விட்டாரா? மரண செய்தி கேட்டால் தானே வளமையாக மனிதர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். கலீஃபா மரணித்து விட்டார்களா? சொன்னார்கள் ஸைத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா இல்லை, அஅதமு மின் தாலிக், அதைவிட பயங்கரமான ஒரு விடயம் நடந்திருக்கிறது. மனைவி கேட்டார்கள், ஏதேனும் முஸ்லிம்களுக்கு பிரச்சனையா, ஏதாவது ஒரு பிரச்சனையா, துன்பமா? சொன்னார்கள் இல்லை, அஅதமு மின் தாலிக், அதைவிட பயங்கரமான ஒன்று, அதுதான் தஹலத் அலைய துன்யா லிதுஃப்ஸித ஆகிரதி, என்னுடைய மறுமை வாழ்வை பாழாக்குவதற்காக வேண்டி, மறுமை சிந்தனையை விட்டும் மறுமைக்கு நான் தயாரிப்பு செய்வதை விட்டும் என்னை தடுக்கக்கூடிய உலகம் துனியா என்னிடத்திலே வந்துவிட்டது என்று ஸைத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொடுத்த அந்த பணப்பொதியை ஏற்க மறுத்து மனைவிடத்திலே சொன்னார்கள், இதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் இதை நான் விநியோகம் செய்ய போகிறேன் என்று சொல்லி உடனடியாக ஏழைகளை விதவைகளை அனாதைகளை தேவையுள்ளவர்களை அழைத்து அந்த 1000 தங்க பொற்காசுகளையும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழைகளுக்கு கொடுத்துதவினார்கள். கண்ணியமானவர்களே, அதுக்கு பிற்காலத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீண்டும் ஹிம்ஸ் நகரத்துக்கு சென்ற போது ஹிம்ஸ் வாசிகளிடத்திலே கேட்டார்கள். அந்த விஜயத்தின் போது மக்களுடைய நிலைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே ஹலீஃபா அவர்கள் சென்ற போது கேட்டார், உங்களுடைய அமீர் ஸைத் இப்னு ஆமிருடைய விடயத்தில் ஏதேனும் முறைப்பாடு இருக்கிறதா என்று கேட்டபோது அந்த மக்கள் 4 முறைப்பாடுகளை முன்வைத்தார்கள். முதலாவது சொன்னார்கள், எங்களுடைய அமீர் ஸைத் இப்னு ஆமிர் பலமையாக தாமதித்துத்தான் அவருடைய அந்த காரியாலயத்துக்கு வருகிறார், அவருடைய அந்த அரச சபைக்கு தாமதித்து வருகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளக்கம் கேட்டார்கள் ஸைத் இப்னு ஆமிர் இடத்தில் என்ன காரணம் என்று. சொன்னார் ஸைத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மைதான். என்ன காரணம் என்றால், என்னுடைய வீட்டில் எனக்கு உதவியாக யாரும் கிடையாது, எனக்கு வேலைக்காரர்கள் பணியாட்கள் கிடையாது, பாதுகாவலர்களும் கிடையாது, நான் தனிமையில் இருக்கிற மனைவியோடு வீட்டுடைய வேலைகளை நான் செய்ய வேண்டும். சில போது நான் மாவுகளை பிணைந்து ரொட்டி சுட்டு மனைவிக்கு நான் உணவு சமைத்து கொடுப்பேன், கறி சமைத்து கொடுப்பேன், வீட்டுடைய தேவைகளை செய்துவிட்டு சற்று தாமதமாக வருவேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது மக்கள் சொன்னார்கள், இவர் இரவு நேரத்தில் யாருடைய பேச்சுக்கும் இவர் பதில் கொடுக்க மாட்டார், யாருக்கும் இரவிலே பதில் அளிக்க மாட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா காரணத்தை கேட்டபோது ஸைத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு சொன்னார்கள், பகல் நேரம் அடியார்களுக்கு மனிதர்களுக்கு நான் கொடுக்கிறேன், பகல் நேரத்தை இரவு நேரத்தை என்னை படைத்த ரப்புக்காக அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த நேரத்தை நான் செலவழித்து என்னுடைய மறுமை வாழ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அந்த வணக்க வழிபாடுகளிலே நான் இறைவனுக்காக இரவு நேரத்தை கொடுக்கிறேன் என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு தஆலா அதையும் ஏற்றுக்கொண்டார். மூணாவது குற்றச்சாட்டு என்னவென்று மக்களிடத்தில் கேட்டபோது மக்கள் சொன்னார்கள், மாதத்தில் ஒரு நாள் இவர் வேலைக்கு வரமாட்டார், இவருடைய பணிக்கு வரமாட்டார், இவருடைய காரியாலயத்துக்கு வரமாட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா அதற்கு விளக்கம் கேட்டார்கள். ஸைத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் மாதத்தில் ஒரு நாள் நான் அணியக்கூடிய ஆடை, எனக்கு ஒரு ஆடை தான் இருக்கிறது, அந்த ஆடையை கழுவி நான் வெளியே வர முடியாது, உடுப்பதற்கு இன்னொரு ஆடை என்னிடத்தில் கிடையாது, உடுப்பு கிடையாது, அதை கழுவி அது காயும் வரைக்கும் இருந்து மீண்டும் அதே ஆடை அணிந்து விட்டு நான் மாலையில் தாமதித்து வருவேன், எனக்கு இருப்பது ஒரே ஒரு ஆடை தான் என்று இஸ்லாமிய மிக முக்கியமான ஒரு நகரம் ஹிம்ஸ், ஷாமுடைய முக்கியமான நகரத்துடைய கவர்னர், எனக்கு அணிவதற்கு ஒரு ஆடை தான் இருக்கிற, அந்த ஆடையை மாதத்தில் ஒரு தடவை நான் கழுவி அது காயும் வரைக்கும் வீட்டில் நான் நிர்வாணமாக இருந்து மீண்டும் அதை அணிந்து விட்டு தான் மக்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன உமர் ரலியல்லாஹு தஆலா அதையும் ஏற்றுக்கொண்டார்கள். 4வது குற்றச்சாட்டு மக்கள் சொன்னார்கள், இவருக்கு அடிக்கடி மயக்கம் ஏற்படும், திடீரென்று மயங்கி விழுந்து விடுவார். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள் ஸைத் இப்னு ஆமிர் இடத்தில் என்ன காரணம். ஸைத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் காஃபிராக முஷ்ரிக்காக இருந்த நேரத்திலே முக்கியமான ஒரு நபித்தோழர் ஹுபைப் இப்னு அதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்களை முஸ்லிம் அல்லாதவர்கள் சித்திரவதை செய்து அவர்களை துண்டு துண்டாக வெட்டி படுகொலை செய்த அந்த நிகழ்வை என்னுடைய கண்ணினால் நான் கண்டேன். அந்த இடத்துக்கு நான் சென்றிருந்தேன். அந்த நேரத்தில் நான் முஷ்ரிக்காக இருந்து ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நான் உதவி செய்யவில்லையே, அவரை நான் பாதுகாக்கவில்லையே, அவருக்கு நான் உதவவில்லையே, அவருடைய உயிரை நான் பாதுகாக்கவில்லையே, காஃபிர்கள் அவரை படுகொலை செய்கின்ற போது தடுக்கவில்லையே என்ற குற்ற உணர்ச்சியும் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை படுகொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வும் என்னுடைய சிந்தனையில் வருகின்ற போது, கண் முன்னால் காட்சி அளிக்கின்ற போது எனக்கு மயக்கம் ஏற்பட்டுவிடும் என்று ஸைத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா எப்பவோ நடந்த ஒரு நிகழ்வை குற்ற உணர்ச்சியின் காரணத்தில் ஒரு முஃமினை நான் பாதுகாத்திருக்க வேண்டும், உதவி இருக்க வேண்டும், ஒரு உயிரை நான் காத்திருக்க வேண்டும் என்ற அந்த என்னால் பாதுகாக்க முடியாமல் போய்விட்டதே என்ற அந்த கை சேதமும் குற்ற உணர்வும் எனக்கு மயக்கம் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விட்டது என்று ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்ன போது உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யுஹய்யிப் லன்னி பிக, உன்னுடைய விடயத்தில் என்னுடைய எண்ணத்தை நல்லெண்ணமாக ஆக்கி தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா புகழ்ந்து விட்டு மீண்டும் 1000 தங்க தீனார்களை ஸைத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்த போது ஸைத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை முழுமையாக எடுத்து ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் வறியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் விநியோகம் செய்து கொடுத்தார். எனவே கண்ணியமானவர்களே, குறைஷி பரம்பரையில் பிறந்து மறுமையை நம்பி மறுமைதான் எனது இலக்கு என்று உலகத்தில் சாதாரண ஒரு வாழ்வை வாழ்ந்த ஒரு இஸ்லாமிய கவர்னர், சாதாரண மனிதர் அல்ல, மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தார்கள். ஆனால் நான் எனது இலக்கு மறுமைதான் என்று வாழ்ந்தார்கள். உலகத்திலிருந்து மறுமையை சம்பாதித்தார்கள், உலகத்துடைய விடயங்களை இழந்தார்கள், அர்ப்பணம் செய்தார்கள், தியாகம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய
அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு ஹஜ்ரத் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று சென்று அழிவில்லாத முடிவில்லாத நிரந்தரமான மறுமை வாழ்வை நோக்கி சென்றேன். வல்லநாயகம் அல்லாஹ் தஆலா இவ்வாறான நபித்தோழர்களின் மூலமாக வாழ்க்கையின் நோக்கத்தை சரியாக புரிந்து அதன் பிரகாரம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வளங்களை நிஅமத்துக்களை அருட்கொடைகளை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர்கள் அடைந்ததை போன்று நாமும் அடைந்து வாழ்வதற்கு வல்லநாயகம் அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.